திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு எழுத்தாளராக. இப்போ நாம் பேசப்போவது தலைப்பு அதிமுகவினுடைய சரிவை பற்றி பேசினாலும் திரு நா. மோகன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான வலுவான கருத்தை வைத்தார். அந்த கருத்தை எல்லாருடைய குடும்பங்களிலும் இருக்கும், நாமும் பார்த்திருப்போம். ஒரு கணவன் இறந்து போய்விட்டால், ஒரு தலைவன் இறந்து போய்விட்டால், சரியான ஆளுமை இல்லாவிட்டால் அந்த குடும்பம் சீரழிந்து போகும். ஆனால் பெண் என்பவள் பலகீனமானவள் அல்ல, பெண் என்பவள் பலமானவள். நல்லா கவனித்து பாருங்கள். 16 வயதிலே கணவனை இழந்த பல பெண்கள் எனக்கு தெரிய 90 வயது வரைக்கும் பிள்ளைகளை வளர்த்து கடும் வறுமையிலும் அந்த பிள்ளைகளை அனைத்தும் உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். நான் பேச வந்த தலைப்பில் அற்புதமான வரிகளை கொடுத்தார் அன்பு சகோதரர் நா. மோகன். உணர்வுபூர்வமாகவே நான் அதிலே மட்டுப்பட்டேன். அதற்கு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்கள். இந்த நாளை மகளிர் தினம் என்று வருகிற போது அநேகமாக தமிழ்நாட்டிலே அத்தனை பேரும் உச்சரிக்கிற ஒரு பெயர் அநேகமாக நாளைக்கு அம்மா என்கிற சொல்லாகத்தான் இருக்கும். அற்புதம். அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசியல் தலைவை என்பதை தாண்டி, ஒரு அரசின் தலைமை என்பதை தாண்டி மகளிரிடத்தின் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக முன் வந்தார். அதுதான் மிக முக்கியம். அவங்க ஒரு தமிழ் பெண்கள் அப்படி வருகிற போது, அவர்கள் சாதனையாளர்கள் என்று வருகிற போது உச்சாணி கும்பில யார் இருக்கிறார்கள் என்றால் மிக நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கிறார்கள். நம்முடைய ஒரு அடையாளம், தமிழ்நாட்டின் அடையாளம் அவர்கள். அப்படியே அவங்களால் அடையாளப்படுத்தவே முடியும். நாளைக்கு மகளிர் தினம். இன்றிலிருந்தே பல இடங்களிலே மகளிர் தின விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. எல்லா இடத்துலையும் அது மாற்று முகாமாக இருந்தாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா பெயரை உச்சரிக்காமல் அவர்களால் மகளிர் தின விழாவை நடத்த முடியவில்லை. முடியாது. அவர்கள் மறைந்து 10 ஆண்டுகள் ஆக போயிட்டு முடியாது. எப்போதும் அப்படி தான். ஏன்னால் அவர்கள் சாதித்து காட்டிய விவரங்கள் ஒவ்வொன்றுமே மிகப்பெரியது, அளப்பெரியது. மகளிர் நலனுக்கு அவர் செய்த அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் அநேகமாக உலக அளவில் வேறு யாரும் கொண்டு வர முடியாத, யாரும் நினைத்து பார்த்திராத முன்னோடி திட்டங்கள். உதாரணத்துக்கு 3 மட்டும் சொல்கிறேன். பெண் சிசு கொலை மிகவும் அதிகமாக இருந்தது, உங்களுக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்த ஒரு பகுதியில் பெண் சிசு கொலை மிகவும் அதிகமாக இருந்தது. அதுதான் அம்மையார் ஜெயலலிதா வந்தப்பறம் இல்லை, ஆண்டாண்டு காலமாக இருந்தது. ஆனால் அந்த பெண் சிசு கொலையை தடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் வந்தது. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்று அளவும் உலகம் முழுவதிலுமே தொட்டில் குழந்தைக்கு திட்டத்துக்கு இணையாக ஒரு பெண் சிசுவை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு திட்டம் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போது தொட்டில் குழந்தை திட்டம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை திட்டமாக இருந்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு யாரும் பெண் சிசு கொலைங்கிறது எங்கே நடக்க மாதிரி தெரியல, எல்லாத்தையும் நின்று போச்சால். மிக சிறப்பு, மிக சரியான. இன்னைக்கு இல்லை, இல்லை, ஒன்று இருக்கலாம், ஆனால் இன்று இல்லை, 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 இல்லை. அது ஒரு சமூக நோயாக, ஒரு சமூக சடங்காக இருந்தது பெண் சிசு கொலைங்கிறது. அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்றாலும் ஒரே ஒரு காரணம் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அவரிடம் அதிகாரம் இருந்தது, அவர்களுக்கு இது அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அதற்கான ஒரு திட்டம் வந்தது. இப்போது பெண் சிசு கொலை என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் இல்லை. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மகளிர் காவல் நிலையங்கள் என்று கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில். உங்களுக்கு தெரியும், காவல் நிலையம் இன்றைய அளவும் கூட எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். மன்னிக்கும், நான் காவல்துறை விட்டு தவறாக சொல்வது எனக்கு எண்ணம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் அந்த அச்சம் இருக்கிறது. காவல் நிலையத்துக்கு ஆண்களுக்கே அந்த அச்சம் இருக்கிறது. நல்ல பக்குவப்பட்டவர்களுக்கே ஒரு அச்சம் கட்டறிந்த நம்முடைய வழக்கறிஞர் ஐயா இருக்கிறார்கள், தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த காவல் நிலையத்துக்குள்ளே நீங்கள் அச்சமின்றி செல்ல முடியும், உங்களுடைய புகார்களை தரலாம், உங்கள் குறைகளை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய செய்தி இந்த சமூகத்துக்கு தரப்படுகிறது. மகளிர் காவல் நிலையம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மகளிர் யாரும் அச்சப்பட வேண்டாம், உங்களுடைய நலனை பாதுகாக்க, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு 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 நேர்மறை தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியதுன்னு பார்க்கணும். வேறு யாருமே பண்ணலை. இராணுவத்தில் அதுக்கப்புறம் தான் மகளிர் பெட்டாலியன் ஒன்று தனியாக வர ஆரம்பிச்சிது. ஆனால் மகளிர் காவல் நிலையம் என்று சொல்லி ஆங்காங்கே மகளிர் காவல் நிலையம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மகளிர் காவல் நிலையம் வந்த புதிதில், உண்மையாக சொல்கிறேன், இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக சொல்ல வரல, மகளிர் காவல் நிலையம் வந்த புதிதில் நிறைய மகளிர் காவல் நிலையத்தை போய் நம்ம எதுவும் கொடுக்கலாமா, ஒன்றுமே இல்லைன்னு கூட உள்ளே போனாங்க. எப்படி இருக்குது, அங்கே எப்படி வரவேற்கிறாங்க, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாருமே மகளிர். அப்போது இது மாதிரியான ஒரு சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலே வேறு ஒரு திட்டத்தை வேறு யாரும் கொண்டு வர முடியாது. ஏன் அதுக்கு முன்னாடி அவங்களாம் கொண்டு வரல? நிர்வாகத்தில் தான் புலி, சிங்கம், கரடி, யானை சொல்கிறவங்களாம் யாரும் கொண்டு வரலையே. அதை பற்றி சிந்தனை உருவாகல. ஏன் வரல? ஏன் அவர்கள் தொட்டிலுக்கு திட்டத்தை கொண்டு வரல? மூன்றாவதாக மிகச்சிறந்த திட்டம் சொல்லிட்டு தாலிக்கு தங்கம் திட்டம்.
அது என்னதான் அது இலவச திட்டமாக இருந்தாலும் கூட தாலிக்கு தங்கம் என்பது நேரடியாக ஒவ்வொரு இளம் மணப்பெண்ணுக்கும் அப்படியே நேரடியாக இதயத்தை தொட்ட ஒரு நிகழ்ச்சி. இன்றளவும் சொல்கிறேன், தாலிக்கு தங்கம் என்பது திருமணத்துக்கு முன்னதாக தான் தந்தாகணும், அதுக்கப்புறம் தர முடியாது. திருமணம் உறுதி செய்யப்பட்ட உடனேயே வேறு எது வருகிறதோ இல்லையோ தமிழக அரசின் சார்பாக தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழே தாலிக்கு தங்கம் வந்து சேர்ந்து விடுங்கிற ஒரு நிலை இருந்ததில்லை. அப்படி இருங்க திரு பாஸ்கரன் சார், நீங்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை பற்றியும் மகளிர் காவல் நிலையத்தை பற்றியும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற போது தாலிக்கு தங்கம். இன்றைக்கு இந்த மனுஷி 10 ஆண்டுகளை இந்த உலகத்தை விட்டு அவர் மறைந்து போனாலும் உலகத்தினுடைய பொருளாதார சரிவில் காலம் எங்கெல்லாம் செல்கிறது. ஒரு குன்றிவுத்த அளவிற்கான தங்கத்தை நாங்கள் பெற முடியவில்லை என்ற போதும் ஒவ்வொரு பெண்களின் கழுத்தில் ₹1,00,000 இன்றைக்கும் அவளுக்கு பாதுகாப்பாக அமைகிறது. மறைந்து போன பிறகும் செத்தும் கொடை கொடுத்தால் சீதக்காரி, அப்படித்தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். இப்போது இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இதை பற்றி பேசுகிற போது இடைவேளையும் போது வணக்கத்துக்குரிய கவிஞர் ஐயா கூட சொன்னாங்க. அது ஆரம்பத்தில் தொடக்கத்தில் 4 கிராமாக இருந்தது, அப்புறம் 8 கிராமாக உயர்த்தியது என்று நினைவுபடுத்தினாங்க. என்ன அப்படின்னா, இந்த தாலிக்கு தங்க திட்டம் என்பது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது ஒரு இலவச திட்டம் போல தான் தெரியும். ஆனால் உள்ளே போகிறப்போ தான் எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல முயற்சிங்கிறது தெரியும். ஏன்னா நான் அடிப்படையே கிராமத்துலேருந்து வந்தவன் தான், ஒரு சிறிய கிராமத்துலேருந்து வந்தவன் தான். எங்கள் கிராமத்தில் பெரிய அளவில் யாருமே பணக்காரங்களாம் இல்லை, எல்லாருமே ஏழைங்க தான். ஸோ எல்லார் வீட்டுக்குமே அந்த தாலிக்கு தங்கம் என்பது அரசிடமிருந்து வருகிற போது அவர்கள் ஒரு தாய் வீட்டு சீதனமாகவே பார்த்தாங்க. ஏன்னா அங்கே அப்போது தலைமையகத்தில் இருந்தது அம்மையார் இருந்தாங்க. அவர்களிருந்து வருகிற போது ஒரு தாய் வீட்டு சீதனமாகவே அதை பார்க்கிற அந்த மனநிலை எல்லா குடும்பத்துக்கும் இருந்தது. இதெல்லாம் அரசியல் தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகள் இதெல்லாம். அதனால தான் இன்றைக்கும் அம்மையார் ஜெயலலிதா பேசப்படுகிறார்கள். அது இதில் அரசியலே கலக்க வேண்டியதில்லை, நாம் இதனால் பிறரை குறைத்து பேச வேண்டியதும் தேவையில்லை. அது அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாரும் பேசி தான் ஆகணும். அடுத்தது பாருங்கள், 2011 பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவும் 2016 பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவும் 2 முறையுமே ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அது நான் தான் பண்ணேன், சரிங்களா? அதிகாரப்பூர்வமாக நம்முடைய சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தான் அந்த ஆய்வு பண்ணோம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆரம்ப பொது சுகாதார நிலையம் இருக்குல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. மகப்பேறு உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க. 10 மாதங்களுக்கும் முதல் 6 மாதம் தொடங்கி அந்த 10 மாதங்களுக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் மருந்து தரணும், என்னென்ன சத்துணவு தரணும், எப்பெல்லாம் அவங்களை ஆய்வு செய்யணும் எல்லாம் போட்டுட்டு, யூ வில் நாட் பிலீவ், ஒரு மாவட்டத்தில் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இப்போ பார்க்குறேன், ஒரு பெரிய சோரில் கரும்பலகையில் பெருசாக அட்டவணை போட்டு வச்சுருக்காங்க. முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 10 மாதம் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் எண்ணிக்கை எத்தனை பேர், அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன சத்துணவு கொடுத்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் ஒரு ஃபுல் சார்ட்டு டெய்லி அப்டேட் ஆகுது. காலையில் ஒரு தரம் அப்டேட் ஆகுது, அப்புறம் எல்லோரும் வெளியெல்லாம் போய்ட்டு வந்து அப்புறம் அவங்க இதெல்லாம் ஆய்வு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அப்டேட் ஆகுது. இந்த மாதிரி இருந்தபோது அங்கே போயிட்டு வந்து அந்த மிட்வைஃப் கிட்ட கேட்குறேன் நான், இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு. அவங்க சொன்னது 2011 நான் தான் பண்ணேன், 2016 நான் தான் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, எப்படி செயல்படலாம் சொல்லாதீங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தை ரொம்ப சேஃபாக குழந்தை பிறகுதுன்னா அம்மாவோட இந்த திட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போல் மருத்துவமனை நாக்கி நல்லா ஞாபகிச்சுங்க, இவங்க போல் மருத்துவமனையிலிருந்து அரசு நியமித்த பெண் செவிலியர்கள் வீட்டு வருகிறார்கள், செவிலி தாய்கள் இல்லம் தேடி வந்து இப்போ பெருசாக சொல்கிறாங்களா நாங்கள் இல்லம் தேடி எல்லாம் பண்ணுறோன்னு. இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நேரடியாக நடந்ததெல்லாம் 2011 போய் பார்த்தோம். அப்போது அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுலேருந்து அரசியல் விடுங்க, நாங்கள் இரட்டை இலைக்கு தான் போடுவோம், அம்மையார் தான் எங்களுக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் கூட போட்டோம். ஆனால் அது எந்த அளவுக்கு நேரடியாக மகப்பேறு இருக்கக்கூடிய மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மெய்சில் இருக்க வைக்கும். இந்த திட்டம் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தது. யோசிச்சு பாருங்கள். இன்னொரு செய்தி எனக்கு தெரியாது, அநேகமாக இங்கே பெரியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அப்போது பொறுப்பில் இருந்த ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, அவர் தன்னுடைய மனைவியை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவர் பேரெல்லாம் வேண்டாம், என்ன செய்திகளில் வந்தது தான் அது. இந்த செய்தியை கேட்ட அடுத்த கடமையாக அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். உண்மைதான். அது யாரும் என்னெல்லாம் சொல்ல தயாராக தெரியும் எல்லோருக்கும். அதை பார்த்துட்டு என்னங்க இது, இவர் எந்த உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே நடந்திருக்கும் பாருங்கள். அவர் திருமணம் செய்து கொண்ட மனைவி வந்து சொல்கிறாங்க, என்னோடய கணவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, துன்புறுத்துறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. உடனே
அடுத்த கணமே அவங்க சொல்லி முடித்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவி நீக்கப்படுகிறார், கூப்பிடுறாங்க, கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு. இது யார் செய்வாங்க? சாத்தியமே இல்லை, யாருமே செய்ய முடியாது. இப்படி ஏராளமான விஷயங்கள் ஏன் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதாவில் இருந்த அந்த காலம் இருக்குல்ல, அது உண்மையிலே சொல்கிறேன் உலக மகளிருக்கு பொற்காலம். அற்புதமான வார்த்தை. இப்போது அடுத்தது இன்னும் 2 விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். ஒரு முறை சென்னையிலிருந்து தென் மாவட்டம் நோக்கி அரசு பேருந்தில் போயிட்டுருக்கேன். நான் எப்போவுமே அரசு பேருந்து மட்டும் தான் பயன்படுத்துவது. அரசு பேருந்தில் போயிட்டுருக்கேன். ஒரு காலையில் ஒரு 8:30 மணி 9 மணி இருக்கும். அந்த அரசு பேருந்து வண்டி ஓட்டுநர் என்கிட்ட பேசுகிறாரு. அதை பாருங்கள், என் பொண்ணு போகிறா ஸ்கூலுக்கு, சைக்கிளில் போகிறா. ஓ, 4-5 பேர் சேர்ந்து சைக்கிளில் போகிறாங்க. எல்லாருடைய யோசனையும் ஒவ்வொரு திட்டமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து வரணும், எங்களுக்கு பயமாக இருக்கும், என்ன ஆகுமோன்னு. சைக்கிளில் 4-5 பேர் பெண் குழந்தைங்க, 4-5 பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க. பார்த்த உடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது அவருக்கு. என் பொண்ணு வந்து எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், பயமே இல்லை எங்களுக்கு. அப்போ சைக்கிள் எடுக்கிறா, போயிட்டு வந்துடுறா, எல்லா இடத்துக்கும். எவ்வளோ ஒரு பாதுகாப்பு பாருங்கள். ஒரு வசதி என்பதை தாண்டி அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவர்களுக்கு தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு வருது பாருங்கள். எங்கே போனோம் சைக்கிளில் போகணும். ஏன்னா அது வந்து அரசு கொடுத்த சைக்கிள். திட்டங்கள்லாம் இருக்கட்டும். இன்னும் ஒன்று சொல்கிறேன். 2011 பொது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வட சென்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள், சரிங்களா? அப்போது ஏறத்தாழ 6 மணி 7 மணிக்காக வர இருக்கிறார்கள். நான் சுமார் 5 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த திடலுக்கு போனால் அந்த திடலுக்கு போகக்கூடிய வாசல் எல்லா வாசல்லையும் பெண்கள் என்று கொண்டு உள்ள விடலை. எங்களை, என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே விடலை. ஏன்னா அம்மா வராங்க, எங்களுக்கு தான் முதலிடம். அந்த பொதுக்கூட்டம் அந்த மேடையிலிருந்து அந்த திடல் மொத்தமும் பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க. பெண்கள் உட்காந்துருக்காங்க. கேட்டால் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்க போங்க போங்க, அம்மா வராங்க, நாங்கள் தான் இருப்போம் ஒன்று அப்படின்னாங்க. நாங்கள் திடலுக்கு வெளியே இருந்து அவங்க பேசுகிறத கேட்க வேண்டியதாக இருந்தது. யாரும் 500 ரூபா கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. என்னாச்சுன்னா, ஒரு முறை எம்ஜிஆர் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க, பயங்கர கூட்டம். கலைஞ்சு போகும்போது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு, பெண்கள் எல்லாம் போயிடலாம், குழந்தைகள்லாம் போயிடலாம், ஆண்கள் எல்லாம் அப்படியே இருங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் ஆண்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு. யாருக்கும் புரியல, ஒண்ணுமே இல்லை. பெண்கள் எல்லாம் போயிட்டாங்க, குழந்தைகள் எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க போலாம், ஏன்னா மொத்தமா கலைஞ்சு போகும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டக்கூடாது, எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சிந்தித்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுதான், அதனாலதான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெண்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அரசியல் தலைமையெல்லாம் தாண்டி, முதலமைச்சர் என்பதெல்லாம் தாண்டி தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக பார்த்தார்கள். அதனால தான் எங்கே அவள் சென்றாலும் 2011 சரி 2014 சரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட மைதானம் முழுக்கும் பெண்கள் தான் உட்காந்துருப்பாங்க, ஆண்களை எழுதிட்டு தான் பார்க்கணும். அதுதான் நடந்தது. அதுதான் அவர்களுடைய ஒரு தனி அடையாளம், தமிழகத்தின் தனி அடையாளம் சொல்கிறது அதுதான் காரணம். சிறப்பு ஐயா.